ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நோனி செடி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செடி நம்ம வீட்டில் இல்லை, அண்ணி வீட்டில் தான் இருக்குது. அப்போ எடுத்த வீடியோ தான் இது. நோனி செடியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வைட்டமின் ஏ, பி, சி, இ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான விட்டமின்ஸும் இருக்குது. நோனி பழம் சாப்பிட்றதால சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் எல்லாமே கம்மியாகும். அதே மாதிரி பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இது சாப்பிட்றதால பீரியட்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நார்மலாகும். அப்புறம் இது இம்யூனிட்டி பவரை நல்லாவே கூட்டும். எலும்புக்கு ரொம்பவே நல்லது இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதால. அப்புறம் முகத்தில் உள்ள சுருக்கங்கள் எல்லாமே இதை போக்கிடும் இந்த ஃப்ரூட்ஸை நம்ம சாப்பிட்றதால. அப்புறம் இந்த கேன்சர் பேஷண்ட் கூட இதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. ஏன்னா கேன்சர் செல்லை உருவாக்குற அந்த செல் எல்லாமே அழிக்கிற அளவுக்கு இதில் சத்துக்கள் இருக்கிறதால. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் பார்க்க இப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனால் அதோட ஸ்மெல் நல்லா இருக்காது. ஆனால் குடிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஃப்ரூட்ஸில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறதால இதை நம்ம குடிக்கலாம். இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, நம்ம இதை ஃப்ரூட்ஸை நல்லா கழுவிக்கிட்டு அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி பிளெண்டரில் போட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு அப்படி வெறுமனையே குடிச்சிக்கலாம். ஆனால் அப்படி குடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எலுமிச்சை சாறு இல்லாட்டா இஞ்சி சாறு மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதால கொஞ்சம் ஈஸியாக குடிக்க முடியும். இது டெய்லியுமே நம்ம குடிக்கலாம். ஆனால் ப்ரெக்னென்சி லேடியாக இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எதுக்கும் உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டு இதை குடிங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த செடி நம்ம வீட்டில் 2 செடி நிற்கிது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.